வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்து இந்த வார்த்தைகளை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 311வது பக்கம் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக என்று எபிரேயரை எழுதினவர் அங்கே அழகாய் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பேசும்படி 2 வாரங்களுக்கு முன்பாய் கொடுத்த இந்த வார்த்தை எதற்காக என்றால், கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர் சித்தம் செய்கிறவர்களா இருப்பார்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவின் உடையவன் சொல்றவங்க மட்டும் ஒரு விசை வலது கரத்தை வைத்து சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. அவர் தமக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் அவர் எதை ரொம்ப விரும்புகிறார் என்றால் தம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் செய்யணும். அப்படி செய்கிறவர்களை தான் அவர் பிரியமானவனாய் பார்க்கிறார். இந்த வார்த்தையை ஒரே லைன்ல சொல்லணும்னா, சித்தமானதை செய்கிறவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 48வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலும் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அப்படிதான் எழுதினார். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். சித்தத்தை செய்ய யார் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல் அவருடைய பாசம் மற்ற எல்லார் மேலே விட அதிகமா இருக்கும். பிரியமானவனாய் பார்ப்பார். இந்த பிரியமானவன் என்கிற இந்த அடையாளம் வேதத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு சில நபர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறவே கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்ததும் கர்த்தர் நம்மில் வாசம் பண்ண விரும்புகிறதுக்கு காரணமும் ஆமென் நம்மிடத்திலிருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். அதேதான் சீயோனை குறித்து சொல்லும்போது 132வது சங்கீதம் 13-14 படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்ப அவர் சீயோனை தெரிந்தெடுத்தது முதல் காரணம் வாசம் பண்ணுவதற்காக. இரண்டாவது, ஏசாயா 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று. அப்ப 2 பிரதானமான காரியத்திற்கு கர்த்தர் சீயோனை தேர்ந்தெடுக்கிறார். 1 வாசம் பண்ண, 2 வெளிப்படுவதற்காக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னில் வாசம் பண்ணவும் என்னில் வெளிப்படவுமே கர்த்தரினை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற இந்த 2 காரியம். 1 வாசம் பண்ணுவார். ஆனால் வாசம் பண்றதோடு நாம இன்னைக்கு முடிச்சிடறோம். கர்த்தர் என்னில் வாசம் பண்ணும். ஆனா அதை தாண்டி இந்த சீயோனை குறித்த ஒரு நோக்கம் கர்த்தர் இருக்கிறது. அதுதான் இந்த சீயோனிலிருந்து கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார். அதனால பவுல் சொல்றார், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் எதை காட்ட முயற்சிக்கிறேன் என்றால் என்னை காட்டல்ல. அதனால ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பவுலை தெய்வமாய் ஜனங்கள் பார்க்கும்போது பவுல் தன் வஸ்திரத்தை கிழித்து தன்னுடைய பலவீனங்களை காட்டுவார். ஏன் நானும் உங்களை போல பாடுள்ள, உங்களை விட பாடுள்ளவன். என்ன தெய்வமா பார்க்க நான் என்னை காட்ட வரவில்லை, நான் கிறிஸ்துவை காட்ட வந்திருக்கிறேன். எவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை காண்பிக்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள், பரலோகத்திற்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறுது. இன்னைக்கு ஊழியங்களும் தங்களை காட்டுகிற ஊழியமாய் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய ஆசீர்வாதங்கள், தங்களுடைய மேன்மைகள், தங்களுடைய பெருமைகள் இதை காட்டுறதுக்கு தான் நம்ம ரொம்ப முயற்சிக்கிறோம். கிறிஸ்துவை காண்பிக்கிறதுல இன்னைக்கு யாருமே தயார் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது உண்மையான்னு தெரியல. அவன் காந்தி ஒரு நாள் பைபிள்லாம் படிச்சு அவர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை. ஆமென். அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுக்காக நீங்க ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணுங்கன்னு ஒருத்தங்க போய் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு கிறிஸ்தவனை எனக்கு காட்டு, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னா.
கிறிஸ்தவனை கிறிஸ்டியன் பேர் வச்சிருக்கவனை காட்டக்கூடாது. எனக்கு ஒரு கிறிஸ்டியனை காட்டு. யார் கிறிஸ்டியன் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். சீஷர்களை எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. இதுவரை பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கிறதுக்கு வித்தியாசம். இதுவரை பார்க்கும்போது அவர்கள் வெறுமையான சீஷர்கள். ஆனா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் பார்க்க துவங்கின போது உலகம் சொல்லுது, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆமா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்டியன்ங்கிற நேமில் வாழ்வது அல்ல தேவ சித்தம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் தேவ சித்தம். இது ஒரு ஊழியருடைய கடமை மட்டுமல்ல. இன்னைக்கு சித்தத்தை செய்வது என்பது என்னாலே ஊழியர்கள் செய்யறது மட்டும் அப்படி அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும். அதுதான் எபிரேயர்ல நவாசிக்க கேட்டோம். ஆமென். அந்த ஆடுகளின் பெரிய மெய்ப்பன், அவருடைய விருப்பமே தமக்கு சித்தத்தின்படி நீங்கள் நடக்கவும் சீர்பொருந்தினவர்களாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அதிலே நீங்கள் வளரணும், அதிலே நீங்கள் பிரயாசப்படணும். என்னில் கிறிஸ்து வந்தது மட்டும் இல்ல, எனக்குள் இந்த கிறிஸ்து வெளிப்பட வேணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசத ஆமென் துவக்கினார் என்றால், கடந்த செய்தியிலே நான் சொன்னேன். ஆமென். எஸ்தரின் காலத்திலே ராஜா ஒரு நாள் இரவு தன்னுடைய நாளாக தன் டைரியை எடுத்து படிக்கும் போது அதுல எதுதான் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ராஜா ஜனத்திற்கு என்ன செய்தான் என்று எழுதப்படாமல் இந்த ராஜாவுக்கு ஜனம் என்ன செய்தது, அங்கே எல்லாரை குறித்தும் எழுதப்படவில்லை. ஆனால் ஒருவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யார்னா? மொர்தெகாயை குறித்து. மொர்தெகாய் பெயர் மட்டும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இந்த வார்த்தை ஒரு நாள் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இடைப்பட துவங்கினார். ஒரு ராஜாவே தன் புஸ்தகத்துல எதை எழுதி வைக்கிறான் தெரியுமா? தான் ஒருவனுக்கு செய்ததை அல்ல, தனக்கு ஒருவன் என்ன செய்கிறானோ அதை எழுதுறான். தன் வாழ்க்கை காப்பாற்ற, தன் ராஜ்யத்தை நிலைநிறுத்த அவன் எனக்கு என்ன செய்கிறானோ அதை எழுதி வைக்கிறார். இந்த ராஜாவுக்கு விரோதமாய் 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அதை அறிந்து மொர்தெகாய் ராஜாவின் ஸ்தானம் எடுபற்றக்கூடாது என்கிறதற்காக, ராஜாவின் ராஜ்யம் அழிந்து விடக்கூடாது என்கிறதுக்காக அந்த ராஜாவின் விருப்பத்தின்படி ராஜாவினுடைய காரியத்தை சொல்லுகிறான். அது எழுதப்படுகிறது. ராஜாவின் புஸ்தகத்தில் எதுதான் எழுதப்படும் என்றால், ராஜா செய்கிறதல்ல, ராஜாவுக்கு செய்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை வைத்துதான் ஆண்டவர் என்னோடு பேச துவங்கினார். ஒரு ராஜாவை தன் புஸ்தகத்தில் அவருக்கு செய்கிறது எழுதுவான்னா, பரலோகத்தில் என் புஸ்தகத்தில் நான் எது எழுதுவேன் தெரியுமா? நான் உனக்கு செய்யறதல்ல, நீ எனக்கு செய்யறது எழுதுவேன். ஆமென். பரலோகத்தில் போய் ஆண்டவர் டைரி எடுத்து நம்ம பேர் உள்ள பேஜை எடுத்து பார்க்கும்போது எத்தனை பேருக்கு கான்பிடண்டா சொல்ல முடியும், என் பேஜ் ஃபுல் ஆயிட்டு? இப்படி ஒரு அமைதியை நான் ஃபுல் காஸ்பல்ல பார்த்ததே இல்லை. ஏன் இந்த ஒரு அமைதினா, நம்முடைய அமைதியை காட்டி தருகிறது என் பேஜ்லயும் பிளாங்கா தான் இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆண்டவர் எழுதுறதுக்குன்னு? ஆனா நம்முடைய வாழ்க்கை புஸ்தகத்தில் எடுத்து வச்சு பாருங்க, கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சார்னு எழுதிட்டே இருக்கலாம். பத்தல, அடுத்த டைரி வந்தாச்சு. டைரி ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி கர்த்தர் செய்கிறது இன்னைக்கு ஃபுல் ஆயிட்டே வருது. ஆனா அவருக்கு நான் என்ன செஞ்சேன், என் ராஜாவுக்கு நான் என்ன செய்கிறேன், என் ராஜாவுக்காக நான் இந்த பூமியில் என்ன வாழ்கிறேன். அல்லேலூயா. ராஜாவுக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை இந்த தேசத்தில் அவன் செய்து கொண்டிருப்பான். அவன் தான் மிகவும் பிரியமானவன். நான் என்ன செய்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நாம என்ன செய்கிறோம்? வாரத்தில் ஒரு நாள் கூடி வந்து ஆராதிக்கிறோம், இல்ல ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வந்து அதுல வந்து ஆராதிக்கிறோம், இல்ல கிடைக்கிற தருணத்துல இப்படி வந்து கூடி வந்து ஜெபிக்கிறோம். இது மட்டும். இதை தாண்டி கிறிஸ்து என்னில் வெளிப்படத்தக்கதாய் நான் என்ன செய்கிறேன், என்ன என்னிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் என்னிடத்தில் கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் என்னிடத்தில் வந்து கிறிஸ்துவை குறித்து கேட்டிருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. அப்படி வாழுகிற உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அப்படி வாழும்படி தான் கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமின் மடியில் லாசர் இருக்கும்போது ஒருவன் பாதாளத்திலிருந்து கதறுகிறான். என்ன கதறுகிறான் என்றால், அந்த லாசரை கொஞ்சம் அனுப்புங்க, என் சகோதரத்தில் அனுப்புங்க, என் குடும்பத்துக்கு திரும்ப அவனை அனுப்புங்க. அவன் போய் சொல்லட்டும், இப்படி ஒரு பாதாளம் இருக்குது, இப்படி ஒரு நிலைமை இருக்குது, அதனால யாரும் இங்க வந்துடாதீங்க, இப்படி போய் சொல்றதுக்கு அவனை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளும் போது லூக்கா 16வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே ஆபிரகாம் அவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை வாசிங்கள். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். லாசருவை திருப்ப அனுப்பல. ஆபிரகாம் சொல்றான், அங்க நான் சிலரை உயிரோட வச்சிருக்கிறேன், அங்கே மோசே இருக்கிறான், அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நாம இதை படிக்கும் போது என்ன நினைக்கிறோம்னா, மோசையை பத்தியும் தீர்க்கதரிசியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க.
ஆனா அப்படி இல்ல அந்த மோசையை நீங்க தான் தீர்க்கதரிசி, நீங்க தான். ஹலோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது வேற யாரை பத்தி இல்ல, நம்மளை பத்தின்னு சொல்ல. நான் அவர்களை உயிரோட வச்சிருக்கிறேன். ஏப்பா, நான் இன்னும் ஒரு கூட்டத்தை காத்து வருகிறேன். ஆமா, கடந்த வாரத்தில் பேசும்போது சொன்னேன், ஒரு 5 அப்பம் 3 நாள் கெடாம காக்கப்பட ரீசன் என்ன? ஒரே நாள்ல கெட்டு போகிற அப்பம், ஒரு நாள்ல கெட்டு போகிற மீன் இன்னும் 3 நாள் காக்கப்படுதுன்னா, ஆமென். இந்த சின்ன பையன் அதை கொண்டு வர வச்சு ஆண்டவர் அந்த 3 நாளும் இந்த சின்ன பையன் கையில இந்த 3 அப்பம், இந்த 5 அப்பமும் 2 மீனும் 3 நாட்கள் கெடாமல் காக்கப்படுகிறது என்றால், இந்த அப்பத்தை குறித்து இந்த மீனை குறித்து ஒரு தேவ சித்தம் நிறைவேற வேண்டியது இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரியும்? இன்னைக்கு என்ன கெடாம கர்த்தர் காத்து வருகிறார் என்றால், என்னை குறித்து தேவ சித்தம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மோசேட்ட வந்து அதுதான் கர்த்தர் வந்து திரும்ப மோசே உன்னை நான் அனுப்புறேன். மோசே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே இதை முதல்ல அக்செப்ட் பண்ணல. ஆமென். மோசே வேண்டாம் ஆண்டவரே. ஆமா, இதை பலமுறை பல மேடைகளில் ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறார், இங்கே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு மோசையை வந்து தடுக்கிறார். வேண்டாம். ஆமென். என்ன இல்ல, வேற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லும்போது பைபிள் சொல்கிறது, ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிற்று. அந்த இடத்துல தான் ஒரு நாள் ஆண்டவர் தியானிக்க வச்சார். ஆமா, சரி மோசே, உன்னை விட்டுறேன். அவன் நீ வேண்டானா, எனக்கு நீ ஒரு காரியத்தை செய். உன் வயதுள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, அவனை நான் பயன்படுத்துறேன். எனக்கு ஆரோன் தேவையில்லை, நான் எதுக்கு ஒன்னு தேடி வர போறேன். எனக்கு நீ வேணும். நீ நிக்க விரும்பல. இது பைபிள் எல்லாம் தேடாதீங்க, தியானிக்க வச்சதை சொல்றேன். உடனே செல்ல தேடும், இது கூட இந்த புது ஸ்டோரி நல்லா இருக்கேன். நீ உனக்கு நிக்க விருப்பம் இல்லையா, நீ எனக்கு ஒரு காரியத்தை செய். நீ போ, உன் ஜன கூட்டத்தில் போய் உன் வயசுள்ள ஒருத்தனை கூட்டிட்டு வா. மோசே போறார். ஒவ்வொரு வீட்டு கதவையை தட்டி கேட்டிருந்திருப்பார். என்ன கேட்டிருந்திருப்பார் தெரியுமா? என் வயசுல யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களா? எல்லா கதையும் தட்டி கேட்கும் போது எல்லா வீட்டுல இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? மோசே, உன்னை விட மூத்தவன் இருக்கிறான், உன்னை விட இளையவன் இருக்கிறான், உன் வயதுல யாருமே இல்ல. மோசைக்கு புரியல, என்ன இத்தனை ஜன கூட்டம் நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு வீட்லயுமா என் வயசுல ஒருத்தன் இல்ல, என் வயசுல ஒருத்தன் இல்லையா? இப்ப மோசைக்கு பயங்கர கோவம் வருது. கடைசியா ஒரு வீட்டு இருக்கு, அந்த வீட்டை போய் தட்டும் போது அந்த வீட்டுல இருந்து வயசான ஒரு பாட்டி வெளியில வராங்க. அந்த பாட்டிட்ட கேட்கிற, பாட்டி என் வயசுல யாராவது இந்த வீட்டுல இருக்கிறாங்களா? ஆண்டவர் அவனை பயன்படுத்த போறான்னு சொல்லும் போது அந்த பாட்டி சொல்றாங்க, உன் வயசுல யாரும் இல்லை, உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான். மோசை கோவத்துல கேட்க, என்ன பாட்டி, நான் பிறந்த வருஷத்துல ஒரு பையன் கூட பிறக்கலையா? நான் மட்டும் தான் பிறந்தேனா? எல்லா வீட்லயும் தட்டிட்டு வந்துட்டேன், எல்லா வீட்லயும் இந்த பதில் தான் வருதுன்னு சொன்னதும் அந்த பாட்டி சொல்றாங்க, நீ பிறந்த அதே நாளில் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, நீ தட்டிட்டு வந்து அநேக வீட்டில் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனா அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தான். என்ன கட்டளை தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று. ஆமா, உங்க அம்மா ஒரு 3 மாசம் பொத்தி பாதுகாத்தாங்க தெரியுமா? அதே போல நானும் என் பிள்ளை பொத்தி பாதுகாத்து பார்த்தேன். நீ அழுத, உன் சத்தம் அவனுக்கு கேட்கல, என் பிள்ளை அழுதுச்சு. அந்த சத்தம் அவன் காதுல கேட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே கொன்னுட்டான். உங்க அம்மா ஒரு பெட்டியில வச்சு நைல் நதியில அனுப்பிவிட்டாங்க தெரியுமா? இதே போல நான் மட்டும் இல்ல, பல பெற்றோர் ட்ரை பண்ணி பார்த்தார்கள். உன் பெட்டியில இருக்கிற நீ மட்டும் காக்கப்பட்ட, மற்ற பெட்டியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதே தண்ணீருக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிச்சுட்டான். மோசைக்கு தெரியல. மோசை இப்போ ஆண்டவர் வெயிட் பண்றார், முச்சடியில ஓடி போறார். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவரே, நான் பிறந்த வருஷத்துல இத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க, ஆனா எல்லா பிள்ளைகளையும் அன்னைக்கு இருந்த ராஜா கொண்டு போட்டா, நான் மட்டும் காக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீ காக்கப்பட ரீசன் என்ன தெரியுமா? உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ அக்கா செஞ்ச புண்ணியமோ கிடையாது. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப மோசை கேட்கிறான், ஏன் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கல? அன்னைக்கே என் வாழ்க்கை அந்த சின்ன பிள்ளைங்க கூட்டத்தோடு நானும் முடிந்திருப்பேன். ஆனா இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேனே. இப்படி 80 வயசுல ஆட்ட மேய்ச்சிட்டு இந்த வனாந்தரத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேனே. இப்படி ஒரு நிலைக்கு என்னை கொண்டு நிறுத்துவதற்கா? இல்ல மோசே, உன்னை நான் அனுப்புவேன். உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அதனாலதான் உன் லைஃப்ல சாத்தான் பல விதத்தில் போராடி பார்க்கிறான். ஆரோனுக்கு இல்லாத பிரச்சனை நீ சந்திக்க ரீசன், மிரியாம் பார்க்காத பிரச்சனை நீ சந்திக்க ரீசன், பல இடத்துல நீ பல காரியங்களை தனியா சந்திக்க ரீசன். உன் மேல ஒரு தேவ சித்தம் பலமாய் போடப்பட்டிருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரி போடு, என்னை குறித்து ஒரு தேவ சித்தம் உண்டு. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, நீ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவன் விரும்புகிறது நிறைவேறணும். ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் மைக்கெடுத்து பேசுங்க ஆண்டவர் சொல்லல. ஆமென். எல்லாருமே சுவிசேஷ ஊழியத்துக்கு புறப்பட அப்படி சொல்லல. ஆனா ஏதோ ஒரு விதத்தில் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் செய்கையில, உங்கள் நடக்கையில
உங்கள் பேச்சில, உங்கள் பரிமாற்றத்தில் கிறிஸ்துவை காண்பிக்கிற ஏதோ ஒரு விதத்தில். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருப்பார், கிறிஸ்துவை காண்பிக்கத்தக்கதா. என்கிட்ட இல்லாத ஒன்று இங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட இருக்கும். அந்த காரியத்துல தான் கர்த்தர் உங்களை ரொம்ப பழக்க வைப்பார். ஏன் இந்த காரியத்தை என் லைஃப்ல பழக்க வைக்கிறார்னா, அந்த காரியத்துல தான் நீ கிறிஸ்துவுக்காய் நிற்க போகிறாய். சில பொசிஷன்ஸ் கர்த்தர் உங்க லைஃப்ல இந்த உலகத்துல தருவார், சில அதிகாரத்தை தருவார், சில வேலையில் ஒரு ஸ்தானத்தை தருவார், சில இடத்துக்கு கர்த்தர் உங்களை நகர்த்து கொண்டு போவார். ஆமென். சில நன்மைகளை கர்த்தர் மற்றவர்களுக்கு செய்யாத நன்மை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இது எனக்கு தாரார்னா இதில் என்னை காண்பிக்க அல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கவே கர்த்தர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. தேவ சித்தத்தின்படி செய்ய, எனவேதான் அவருடைய அவயவங்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12:18. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். 27வது வசனத்துல சொல்லும்போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு டியூட்டி இருக்கு. இந்த கை செய்யறதற்கும், இந்த கை ஒரு காரியத்தை செய்யுதுன்னா அது எதையும் சார்ந்து செய்யுதுன்னா சரீரத்தையும் சார்ந்து செய்யுது. இந்த கால் ஒரு இடத்துல நடந்து போகுதுன்னா அது எதையும் சார்ந்து செய்யுதுன்னா சரீரத்தையும் சார்ந்து செய்யுது. அதே போலதான் நம்மை அவருடைய அவயவங்களாய் வைத்திருக்கிறார். என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இந்த சரீரத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறதா இருக்கணும். இந்த சரீரத்துக்கு தீமை வரத்தக்கதா அல்ல, இந்த சரீரத்துக்கு நன்மை வரத்தக்கதா. ஹalleluya. அவயவங்களாய் வச்சிருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும். அப்ப நான் என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய பரிமாற்றங்கள், ஆமா, இவைகள் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, உண்மையா நீங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். பேதுருட்ட கேட்டார்ல, நீ என்ன நேசிக்கிறியா பேதுருவே? 3 முறை கேட்கிறார். 3 முறை கேட்கும் போதும் பேதுரு சொல்ற, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன், நீர் அதை அறிந்திருக்கிறீர். இப்படி சொன்னதும், நேசிக்கிறேன் என்று சொன்னவனிடத்துல உன் விருப்பத்தை சொல்லு, நான் செய்கிறேன் அப்படி சொல்ல மாட்டார். மாறா, என் விருப்பத்தை நீ செய் அப்படின்னுவார். நீ என்ன உண்மையா நேசிக்கிறேனா, என் விருப்பத்தை நீ செய். என் ஆடுகுட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்து சொல்ற, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப உண்மையாய் நேசிக்கிறவர்கள் எதை செய்வதற்கு தங்கள் கால்களை வைப்பார்கள் என்றால், தங்கள் இஷ்டத்தை அல்ல, தேவ சித்தத்தை. தினமும் நான் செய்கிற செயல்கள் எனக்கு காட்டும் நான் என் தேவனை நேசிக்கிறேனா இல்லையா என்று. என்னுடைய செயல்கள் எனக்கு உணர்த்தும் நான் இன்னைக்கு என் ஆண்டவரை நேசிக்கிறேனா இல்லையா என்று. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் ஏதோ ஒன்றை செய்ய மாட்டார்கள், அவர்கள் தேவ சித்தத்தை செய்வார்கள். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் விரும்புறீங்க ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உண்மையாய் நேசித்து உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, நான் வாழ்வது உமக்காக, உமது சித்தம் செய்வதற்காக. சொல்லுங்க, நான் வாழ்வது உமது சித்தம் செய்வதற்காக, உமது சித்தம் செய்வது உமக்காக யாவையும், உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, ஆமென், என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை ஆமென், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினமும் என் கால்கள் எதுக்கு விரையணும் தெரியுமா? எதை செய்ய துடிக்கிறது தெரியுமா? என் நேசரின் விருப்பம் என்ன, என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு எது செஞ்சா என் ஆண்டவர் பிரியமா இருக்கும், எது செய்தால் என் கிறிஸ்து வெளிப்படுவார். இந்த காரியத்தை செய்கிறவர்கள் தான் உண்மையாய் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள். இப்படி உண்மையா நேசித்து செய்யணும்னா நான் எதை ரொம்ப என் லைஃப்ல நினைச்சிட்டே இருக்கிறேன், தேவ சந்திப்பை.
பவுல் இயேசுவை சந்தித்ததுமே கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய. ஏன் இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறார்னா, ஆமென், எடுத்த முதல் சந்திப்பிலே நாம ஆண்டவரை சந்திச்ச முதல் நாளே இப்படி கேட்டிருக்கிறோமா? பலமுறை சந்திச்ச பிறகு கேட்கல, அப்புறம் எல்லாம் முதல் சந்திப்புல நாம சந்திச்சு கேட்டது எனக்கு என்ன செய்வீர். ஆமென். யாராவது கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? பல காரியங்களை உணர்த்தின பிறகு கேட்போம். ஆனா முதல் சந்திப்பிலேயே பவுல் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படி ஒரு கொஸ்டின் பவுல் கேட்கணும்னா அந்த சந்திப்புல ஏதோ பவுல் டேஸ்ட் பண்ணிருக்கணும். அந்த சந்திப்பை கனப்படுத்துறதுக்கு அடையாளம் தான் எனக்கு என்ன செய்வீர் என்று கேட்காமல் உமக்கு நான் என்ன செய்யணும். அப்படி பவுல் சந்தித்த இந்த சந்திப்பில் பவுல் கண்டு கொண்ட ரெண்டு பிரதானமான காரியம். ஒன்று, இந்த பவுல் சந்திப்பை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசிங்கள். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், என்னுடனே பேசினுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அதாவது மற்றவர்களுக்கு வெளிச்சம் தான் தெரிஞ்சு, எனக்கு அந்த வெளிச்சத்திற்குள்ள சத்தியம் தெரிஞ்சது. இதை நான் புரியும்படி சொல்லனா, எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். ஆனா எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த இயேசுவுக்குள் இருக்கிற சத்தியத்தை அறிகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? என் சொந்தங்களுக்கு இயேசுவை தெரியும், ஆனா எனக்கு மட்டும்தான் இயேசு யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது எல்லாருமே அந்த வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. ஆனா எல்லாருமே அந்த வெளிச்சத்திற்குள்ளே தங்களை அர்ப்பணித்தார்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு, ஆனா இந்த வெளிச்சத்துக்குள்ள என்ன என்பது தெரியல. ஆனா சவுல் சொல்லுகிறார், அவர்களுக்கு தெரியாததை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தினார். எத்தனை பேர் தேவன் தந்த ரட்சிப்புக்காக இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆமா, இன்னைக்கு என் சொந்தங்கள் இயேசுவை பத்தி பேசுறாங்க, என்னோடு கூட இருக்கிறவங்க இயேசுவை பத்தி சொல்றாங்க. எல்லாருக்கும் இயேசுவை தெரியுது, ஆனா யாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வரல. ஏன் வரலன்னா, அவங்களுக்கு வெளியே தெரிஞ்ச வெளிச்சம் மட்டும் தான் தெரியும். ஆனா எனக்கு தான் உள்ள இருக்கிற அந்த ருசியான சத்தியத்தை கர்த்தர் ருசிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. சவுலே, நீ உடனே சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ரீசன் என்ன? பவுலே, நான் வெளிச்சத்தை மட்டும் பார்க்கல, அந்த வெளிச்சத்திற்குள் இருக்கிற சத்தியத்தை கண்டேன். இது கூட இருந்த யாருக்கும் வெளிப்படல. சவுலுக்கு இதுதான் ஆச்சரியம். வேற யாருக்கும் தெரியாததை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். வேற யாரும் பெற்றுக்கொள்ளாததை கர்த்தர் நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறார். ஆமா, என் சொந்தங்கள் இன்னும் அறியாமல் இருக்கும்போது என் சொந்தங்கள் நடுவில் அவரை அறிகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த சந்திப்பு மேலானது என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஒரு மிகப்பெரிய கிருபையாய் பார்க்கிறார். எனவே இந்த சந்திப்பை அவன் கனப்படுத்தும் விதமா என்ன செய்கிறான் என்றால் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறான். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். சந்திப்பை கனப்படுத்துகிறவர்கள் சித்தத்தை செய்ய துடிப்பார்கள். தேவனுடைய சந்திப்பை கனப்படுத்துகிறவர்கள். இன்னைக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தத, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தத, கர்த்தர் என்னை அவர் செலக்ட் பண்ணத நான் கனமா பார்ப்பேனா? என் லைஃப்ல நான் டெய்லி எதை செய்ய துடிப்பேன் தெரியுமா? அப்படி சித்தத்தை செய்ய. ஆமென். எலிசா தகப்பன் தாயிடத்தில் முத்தமிட்டு வாரேன் என்று சொல்லி புறப்படும் போது எலியா சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை மட்டும் நினைச்சுக்கோ. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அப்பொழுது அவன் ஆடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். எலிசா சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. அவன் சொல்றது தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். சரிப்பா நீ போன்னு சொல்லி அனுப்புறா. போறதுக்கு முன்பாக எலிசாட்ட சொல்ற, நான் உனக்கு செஞ்சதை மட்டும் நினைச்சுக்கோ. இப்ப இதுக்கு முன்னாடி எலிசாவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா, அவனைதான் எலிசாவை தெரிந்தெடுக்கிறார், வஸ்திரத்தை விரிக்கிறார் மேல, அவனுடைய சால்வை அவர் மேல விரிக்கிறார். இந்த சால்வை விரிக்கப்படுவதற்கு அதை எடுத்து இப்ப டீட்டெயிலா பேச போன நேரம் இல்லை, நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தவன் எலியா வந்து முதலாவது அவனை பார்க்கிறான். பார்த்த எலியா கரையிலிருந்தே எலிசாவை இங்க கூப்பிடாமல் அவன் இருக்கிற இடம் மட்டும் நடந்து போகிறான். இப்படி நடந்து போகும்போது 11 ஏரை தாண்டி தான் போக வேண்டியது இருக்கிறது. அப்ப பலரை தள்ளி விட்டுதான் இந்த எலிசாவின் இடத்தில் அவர் வருகிறார். அவர் வரும்போது அவருக்கு மேல கரை உண்டா இருக்கும், சேறு பட்டிருக்கும்.
ஆமென். அப்ப தனக்குள்ள தன் வாழ்க்கையில் அந்த சேரை வாங்கிக்கிட்டு எலிசா என்ன நிலையில் இருக்கிறானோ அதே நிலைக்குள்ள அவர் வந்து 11 பேரை தள்ளி விட்டுதான் 12வது ஏற ஓட்டிக்கொண்டிருக்கிற எலிசாவின் மேல் இப்பொழுது போர்வை விரிக்கப்படுகிறது. ஆமென். இந்த தெரிந்தெடுப்பை முடிச்சதும் எலிசா புறப்படுகிறார். புறப்பட்டு சொல்கிறேன், தகப்பனை தாயை முத்தமிட்டுட்டு வாரேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் அப்பா அம்மா காலம் முடிஞ்சு அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். இதுதான் எலிசா சொல்றது. முத்தமிட்டுட்டு வாரேன், எல்லாம் எங்க அப்பா அம்மாக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாரேன். இப்படி சொல்லி புறப்படும் போதுதான் எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை மட்டும், நான் உன்னை எப்படி செலக்ட் பண்ணேன் பாரு, உன்னை எப்படி சந்திச்ச பாரு, இதை மட்டும் நினைச்சுக்கோ. இப்படி கேட்டதும் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்கள். அப்பொழுது அவன் விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவன் சொன்னது என்ன? எங்க அப்பா அம்மாக்கு முத்தமிட்டுட்டு வரேன். ஆனா இப்ப செய்யறது என்ன? ஏர் மாட்டை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, ஊருக்கே விருந்து வைக்கிறார். என்ன எலிசாவே, நீ சொன்னது ஒன்னா இருக்குது, இப்ப செய்யறது இன்னொன்னா இருக்குது. ஆமென். அதாவது நாட்கள்லாம் தாண்டின பிறகு, எங்க அப்பா அம்மா போன பிறகு வாரேன்னு சொல்லி டிசைட் பண்ணவன், அவர் செய்ததை நினைச்சதும் அந்த டிசிஷன் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கெல்லாம் விருந்து ஒரு பாய் சொல்லிட்டு அந்த வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்திப்பை கனப்படுத்துகிறவர்கள் காலத்தை தாமதிக்காமல் சித்தத்தை செய்வார்கள். தேவனுடைய சந்திப்பை கனப்படுத்துறவங்க, தேவன் தெரிந்தெடுத்ததை, தேவன் தன்னை அழைத்ததை, சவுல் அதனாலதான் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தம்? ஏன் இப்படி ஒரு கொஸ்டினா? நான் மட்டுமல்ல இந்த வெளிச்சத்தின் நடுவில், என்னை சுற்றி அநேகர் உண்டு. எல்லாருமே சவுலோடு கூட சபை துன்புறுத்த தான் போறாங்க. அப்ப கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாரோடும் பேசியிருக்கணும். நீங்கள் ஏன் என்னை துன்பப்படுத்தீர்கள்? இப்படி பேசாமல் அந்த கூட்டத்தின் நடுவில் அவர்களுக்கு வெளிச்சம் மட்டும் தெரியுது, எனக்கு தான் வெளிச்சத்துக்குள்ள சத்தியம் தெரியுது. ஹல்லேலூயா. என் கூட பிறந்தவர்கள் அநேகர் உண்டு, என் சொந்தங்கள் அநேகர் உண்டு, என் தெருவில் ஜனங்கள் அநேகம் உண்டு, என் பட்டணத்தில் இன்னும் அவரை அறியாத ஜனங்கள் அநேகம் உண்டு. எல்லார்கிட்டையும் இயேசுனா தெரியுமான்னு கேட்டா தெரியும் தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் இயேசுவுக்குள் இருக்கிற வெளிச்சத்தின் சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார், இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை அறிந்தவன் ஏதோ ஒன்று செய்ய துடிக்க மாட்டார், சித்தத்தை செய்ய துடிப்பான். அது மாத்திரமல்ல, இந்த சவுல் இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க இரண்டாவது ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த சந்திப்பிலே சவுல் இரண்டாவது பார்த்தது அவருடைய அளவற்ற அன்பு. என்ன அன்பு? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் அவர் தெரிந்தெடுத்ததை சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார், ஆமென், நீர் யார் என்று கேட்டதும் இயேசு தம்மை வெளிப்படுத்தி சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். 5வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த வார்த்தை ஒரு நாள் தியானிக்கும் போது உள்ள உடைஞ்சு அழுதேன். ஏன்னா இப்ப சவுல் செய்ய போகிற காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, நீ எங்க கால் வைக்க போற தெரியுமா? கல்லுல இல்ல, முள்ளுல. ஆமே. அப்ப இந்த முள்ளுல கால் வச்சா அது யாருக்கு தான் வலி? முள்ளுக்காக. நீங்க கால் வச்சா முள்ளுக்கு தான். நல்லா இருந்த செடியெல்லாம் திடீர்னு கால் வச்சு உள்ளாம ஆக்கும் தெரியுமா? ஏன்னா தொட்டா சுருங்கின்னு ஒரு செடி உண்டு, அது பாவம் போல இருக்கும். ஆமா இல்ல, நம்ம கால் அந்த பக்கம் தான் விரைச்சு, அது இருக்கிறதே கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாளும் இருக்க விடாம அதை கால் வச்சு. இப்ப இந்த முள்ள உதைச்சா யாருக்கு தான் வலி? அப்ப துன்பப்படுத்த தான் போறான். இவன் போய் மிதிக்கட்டும், இவன் கால் கிளியட்டும், இப்படி சொல்லி ஆண்டவர் விட்டு கேட்டுதானே. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. துன்பப்படுத்துகிறவனா இருந்த சவுலானாலும் அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? சவுலே, உன் காலில் முள்ளு குத்திரக்கூடாது, அவருக்கு பிரியமாய் வாழ்ற, அதனால எனக்கு ஒரு தீமை வரும்போது என்ன கேர் பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறேன், அதுல நான் ஒரு முள்ளுல கால் வைக்க போகும்போது, எப்பா முள்ளுல கால் வச்சிடாதப்பா, அது உனக்கு குத்திரும், இப்படி சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவங்க செய்யறதே இயேசுவை துன்பப்படுத்துகிற காரியம். துன்பப்படுத்துகிறவன் என்று தெரிந்த பிறகும் அவனுக்கு ஒரு துன்பம் வந்துடக்கூடாதுன்னு என் ஆண்டவர் நினைச்சாரு பாருங்க. இந்த அன்புக்கு நினைத்த போது அவன் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறான். அவருடைய லவ்வை டேஸ்ட் பண்றவங்க, அவருடைய அன்பை ருசிக்கிறவர்கள் சித்தம் செய்வார்கள். எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும், இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறான்னு சொல்றான்?
பாதி கை உயரலையே. அவன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ல வந்துடணும். ஆமே, ஆண்டவர் என்கிட்ட தான் ரொம்ப லவ்வா இருக்கிறார் இப்படி சொல்லிடணும். ஆமே, சவுலுக்கு இந்த அன்பை என்ன சொல்லணும்னு தெரியல. இப்படி ஒரு அன்பா, நான் மிதிக்க போறது முள்ளுன்னு தெரியும். ஆமா, நான் செய்யறது எல்லாமே தப்புதான், அவரை தான் வேதனைப்படுத்துறேன். ஆமா, நம்மள ஒருத்தங்க வேதனைப்படுத்தும் போது அவங்க போற ட்ராக்ல ஒரு குழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும் இவங்க போற ட்ராக்ல குழி இருக்கு, அவங்க நம்மளை ரொம்ப காயப்படுத்துறாங்க. நம்ம பார்த்துட்டு அந்த வழி போகாதீங்க குழி இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம், பார்த்துட்டே இருப்போம் அந்த குழிக்குள்ள எப்படி விழுந்த பிறகு உங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும். நாம இப்படி சொல்லுவோமாக? ஒருத்தர் துன்பப்படுத்திட்டே இருக்கிறாங்க. துன்பப்படுத்துற ஒருத்தங்க ஒரு வழியில போகும்போது அவங்களுக்கு ஒரு தீமை அங்க இருக்குது. அந்த தீமை அவங்க சந்திச்சிடக்கூடாதுன்ட்டு அவங்கள போய் தடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவரை பாருங்க, துன்பப்படுத்தின பிறகும் அவன் கால் வைக்க போறது முள்ளுன்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவர் போய் தடுத்து சொல்றாரு, இப்ப நீ கால் வச்சிடாத, அது உனக்கு தான் வலிக்கும். இந்த அன்பை அறிந்த சவுல் அதன் பிறகு இஷ்டம் போல வாழல்ல, அவர் சித்தப்படி வாழ அர்ப்பணிக்கிறார். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன், தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன் இயேசுவின், ஆமே, தினமும் பல சூழ்நிலையில். சொல்லுங்க, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே, தள்ளாமலே. துன்பப்படுத்துகிறவர் என்று தெரிந்தும் என்னிடத்தில் இன்பமாய் வந்து பேசினவர், ஹல்லேலூயா, தாகின அன்பிதுவே. என்ன நான் இயேசுவின் அன்பை ருசித்தேன், தினமும் பல சூழ்நிலையில் மாறாத. என்ன அன்புங்க இது! துன்பப்படுத்துகிறவன் என்று தெரிந்தும் இன்பமாய் வந்து பேசினவர். ஹல்லேலூயா. நம்முடைய கேரக்டர் நமக்கு நம்மளை விட தெரிஞ்சதை விட நம்மளை உண்டாக்குனவருக்கு நல்லாவே. அதனாலதான் சொல்ல, நீ மீறுகிறவன் என்று தெரிந்தான் இல்ல, அவன் நீ என் கைவிட்டு போவேன்னு எனக்கு தெரியும்பா. இப்படி தெரிஞ்ச பிறகும் பிடிச்சு வைக்கிறார் பாருங்க. இந்த அன்பை டேஸ்ட் பண்ண சவுல் அடுத்த கொஸ்டின் கேட்கிறதே, நான் என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்ப சந்திப்பை கனப்படுத்துகிறவர்கள் சித்தம் செய்வார்கள், தேவ அன்பை அனுபவிக்கிறவர்கள் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்ப சித்தம் அறிந்து செயல்பட என்னிடத்தில் 3 காரியங்கள் இருக்க வேண்டும். அந்த 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சித்தம் அறிந்து செயல்படும் போது இந்த 3 காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். முதல் காரியம், தெளிவான பார்வை இருக்கும். ஆமா, எனக்கு முன்பாக ஒரு மங்கின பார்வை அல்ல, தெளிவான பார்வை. நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவான பார்வை, அந்த தரிசன பார்வையை கர்த்தர் சித்தமுடையவனுக்கு கொடுப்பார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 6வது வசனம், 8வது வசனம், 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்கு பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இதே காரியத்தை சாட்சியாய் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 15 வரை படிக்கும்போது அங்கே சொல்லுவார், அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குக்கு வந்தேன். 13ல சொல்றாரு, வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாக என்றால் அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். பார்வையை அடைத்து பார்வை அடைய வைக்கிறார்.
சவுலுடைய இந்த சந்திப்பில் சித்தம் செய்வதற்கு தேவன் செய்த முதல் process என்ன தெரியுமா? பார்வையை அடைத்து பார்வையடைய வைக்கிறார். ஆமென். இது என்ன process? இது என்ன procedure? பார்வை அடைச்சிட்டு பார்வையடைய வைக்கிறார். ஆமென். சந்திப்புக்கு பிறகு அவன் எழும்பும் போது கண்களை திறந்து பார்க்கிறான். அவனுக்கு முன்பாக ஒன்றும் தெரியவில்லை. இயேசு இந்த நேரத்தில் சித்தத்தை வெளிப்படுத்தல. அவனை போய் உட்கார வைத்து ஜெபிக்க வைத்து 3 நாட்கள் தாண்டி அனனியாவை அங்கே அனுப்பி அவனுக்காக ஜெபிக்க வைத்து அவன் கண்களிலிருந்து செதில்கள் போன்றவைகள் கீழே விழுந்ததும் அப்போஸ்தலர் 22 வாசித்தோம். பார்வையடைவாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்தேன். ஒரு பார்வையை அடைத்து இன்னொரு இடத்துல வந்து பார்வை அடைய வைக்கிறார். இந்த பார்வை அடைந்ததும் தான் 14:15 அவனை குறித்த சித்தத்தை இந்த அனனியாவை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்ப தெளிவான பார்வை வரும் வரையிலும் எனக்கு முன்பாக இருக்கிற தேவ சித்தம் எனக்கு தெரியாது. இதற்கு ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய process தான் பார்வையை அடைத்து பார்வையடைய வைக்கிறார். எந்த பார்வையை அடைக்கிறார் என்றால், இதற்கு முன்பாய் சவுல் பார்த்த ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை என்பது தானாகவே செய்கிற பார்வை. ஆமாம், இப்பொழுது தமஸ்குவுக்கு சவுல் புறப்பட்டது யாரோ சொல்லி அல்ல, தானாகவே தீர்மானித்து சபைகளை துன்புறுத்த வேண்டும் என்று தானாகவே பாதையை நியமித்து நிருபங்களை கேட்டு வாங்கி அவனாகவே கேட்டு வாங்கி அவன் செய்ய வேண்டிய விரும்புகிறதை அவன் செய்யும்படி புறப்படுகிறான். அப்படி புறப்பட்ட பாதையிலே கர்த்தர் சந்தித்து அந்த பார்வையை அடைக்கிறார். அதாவது தனக்குள்ள என்னென்ன ஆசை இருக்குதோ, தனக்குள்ள என்னென்ன சித்தம் இருக்குதோ, தன்னை குறித்து தான் என்னென்ன பார்த்து வச்சிருக்கிறானோ அந்த ஆசை எல்லாவற்றையும் கர்த்தர் அடைக்கிறார். அடைத்து விட்டு இப்பொழுது ஜெபிக்க வைத்து இயேசுவோடு நெருங்க வைத்து இப்பொழுது அவன் கண்கள் திறக்கும் போது தான் நினைத்ததை செய்ய அல்ல அவன் எழும்பினது, அவன் நினைத்ததை செய்ய அவன் எழும்புகிறான். இந்த ஒரு தெளிவு, இந்த ஒரு பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டும். ஒவ்வொரு நாள் நான் காலையில் எழும்பும் போது என் இருதயம் எதை வாஞ்சிக்குது? இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், என் குடும்பத்தில் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி நான் விரும்புகிறது செய்யறதற்கு என் இருதயம் ஏங்குகிறதா? அல்லது ஆண்டவரே நீர் இன்னைக்கு என்கிட்ட என்ன செய்ய விரும்புறீங்க? தன்னுடைய ஆசை என்கிற பார்வையை அடைத்து விட்டு அவருடைய சித்தம் என்கிற பார்வையை அடைய வைக்கிறார். ஆமென். இந்த செதில்கள் கீழே விழணும். அவனுடைய பார்வையோடு வந்த அந்த பாதை பாதியிலே முடிவடைந்து விட்டது. அங்கே கர்த்தர் கண்களை அடைத்து விட்டார். அதாவது என்னுடைய சித்தத்தின்படி செய்யணும்ல, நான் சிலதை தீர்மானிச்சு நடக்கிறேன் பாருங்க. என் ஆசை நிறைவேறணும், என் குடும்பத்தில் நான் நினைச்சதா நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் நினைச்சதா நடக்கணும், இப்படி என் வாழ்க்கை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பாதை குறித்து நான் தீர்மானித்து நடக்கிற இந்த பார்வை என் கண்ணில் இருக்கும் வரையிலும் தேவ சித்தத்தினுடைய பார்வை என்னால பார்க்க முடியாது. சவுலுக்கு கர்த்தர் செய்த முதல் ப்ராசஸே அப்படிப்பட்ட பார்வையை அடைக்கிறார். அடைத்து விட்டு ஏன் இப்படி ஒரு ப்ராசஸ் குள்ள கொண்டு போனோம்? சந்திச்சவர் டைரக்டா கண்ணை திறக்க வச்ச இல்ல, இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியம். நம்முடைய தரிசன பார்வை மாறணும், நம்முடைய கண்ணின் வெளிப்பாடுகள் மாறணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டது சாதாரணமானவன் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன். பார்வை அடைந்த தேவ பிள்ளை, கண்கள் திறக்கப்பட்ட தேவ பிள்ளை எதை தான் செய்ய துடிக்கணும் தெரியுமா? தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஆமென். எனவே தான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ஜெபிக்க துவங்கின ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே டெய்லி என் கண்ணை நீங்க திறக்கிறீங்கனாலே எதுக்காக திறக்கணும்னா உங்க சித்தத்தை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. சித்தம் நிறைவேற இந்த பார்வை தெளிவாகணும். இந்த பார்வை தெளிவாகணும். தரிசன பார்வை இது. இந்த பார்வை பரிசுத்தமான பார்வை. இந்த பார்வையில ஒரே ஒரு காரியம் தான் முன்பாக வந்து கொண்டிருக்கும், அவருடைய சித்தம். சித்தம் அதுக்கு முன்பாக வர தான் நினைச்சதை செய்யணும், தான் நினைச்சதை நிறைவேற்றணும், தான் நினைச்சதுக்காக முன்னாடி போனோம், தான் நினைச்சது எப்படியாவது அது நடத்திய தீரம். இதை செய்யும்படி துடிதுடித்த சவுல் இப்பொழுது பவுலாய் மாறி அவன் கண்களில் இருந்து அந்த செதில்கள் கீழே விழுந்து கண்ணு திறந்ததோ அடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை விரும்புகிறாரோ. அப்ப இந்த ஒரு தெளிவான பார்வை என்னில் உண்டாக வேண்டுமென்றால் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க வேண்டியது அவசியம். ஆமென். அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இன்னும் அவரோடு நெருங்கணும். இந்த பார்வை உண்டாகிறதற்கு ஒரு பகுதியை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில்
நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த 2வது வசனத்திலே இந்த 3வது வசனத்திலேயும் மோசே பார்த்ததை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் அவன் எப்படி பார்க்கிறான் என்றால் உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கிறான்னா தூரத்திலிருந்தே உற்று பார்க்கிறான். 3வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அவன் எப்படி பார்க்கிறான்? கிட்ட போய் பார்க்கிறான். ஆமென். உற்று பார்க்கும்போது தெரியாத ஒன்று கிட்ட போய் பார்க்கும்போது தெரிகிறது. இன்னைக்கு அநேகர் இந்த 2வது வசனத்தில் இருக்கிறது போல இருக்கிறோம். உற்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை தூரத்திலிருந்து ஒரு கேப் இன்னைக்கு நமக்குள்ள இருந்துட்டு இருக்குது. இந்த உற்று பார்க்கிறது வரையிலும் என்னதான் தெரியும் தெரியுமா? அற்புதம் தெரியும். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்க்க முடியும். என் லைஃப்ல கர்த்தர் செய்கிற கிருபைகளை பார்க்க முடியும். எனக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை பார்க்க முடியும். தூரத்தில் இருந்து உற்று பார்க்கிறவனுக்கு அவன் அற்புதம் தெரியுது. ஆனா கிட்ட போய் பார்க்க தான் சித்தம் தெரிகிறது. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு சித்தம் வெளிப்படாது. கிட்ட நெருங்க என் பார்வையை கர்த்தர் மாற்றுவார். கிட்ட நெருங்க அற்புதமாய் பார்த்து கொண்டிருந்தவன் அதன் பிறகு தேவ சித்தம் தன்னில் நிறைவேறுகிறதை பார்க்க துவங்குகிறான். தூரத்தில் இருக்கு வரையிலும் அவனுக்கு ஒரு 2 காரியம் தான் வெளிப்படுது. என்ன காரியம்? முட்செடி தெரியுது, அக்கினி தெரியுது. முட்செடி தெரியுது, அக்கினி தெரியுது. ஆனா கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது, முட்செடியும் அக்கினியும் தாண்டி இதற்குள் கர்த்தர் இருக்கிறார், அதற்குள் தேவ சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உற்று பார்கள். கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் உற்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி பார்க்கிறதுனால என்ன மட்டும் நடந்துட்டு இருக்குதுன்னா, நமக்கு அன்றாட காரியங்களை கர்த்தர் சந்திக்கிறார். நமக்கு முன்பாக அற்புதங்கள் நடக்குது. நாம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். அநேக காரியங்கள் நாம் கேட்கிறதெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது அல்ல, இதை தாண்டி நான் கிட்ட போக தான் உள்ள இருக்கிற சித்தம் என்ன என்பது தெரியும். தூரத்தில் இருக்க வரையில கர்த்தர் பேசவே இல்லையே, கர்த்தர் பேசவே இல்லை. ஆனா கிட்ட நெருங்க தான் மோசேனை கூப்பிடவே தொடங்குகிறார். மோசேனை பேச துவங்குகிறார். மோசே குறித்த தேவ சித்தம் வெளிப்படுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புவது இப்படி சொல்ல விரும்புகிறேன். பார்வை தெளிவாக நான் செய்ய வேண்டியது ஒன்று தான். நாளுக்கு நாள் இன்னும் அவரோடு நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள் இன்னும் அவரோடு கிட்ட சேரணும். என் நெருக்கம் தேவனோடு எவ்வளவு அதிகமாகுதோ, என் உறவு தேவனோடு எவ்வளவு நெருங்குதோ, அந்த நெருக்கம் எனக்குள்ள எதை உண்டாக்கும் தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து பார்க்க வரையிலும் மோசேக்கு அற்புதம் மட்டும்தான் தெரியுது. முட்செடியும் தீயும் இப்படியே பார்த்துட்டு போயிருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மோசே எதைதான் மோசேட்ட கூப்பிட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா மோசே சொல்லுவார், முட்செடி பார்த்தேன், அக்கினி பார்த்தேன், அவ்வளவுதான். ஆனா கிட்ட நெருங்கினதுனால மோசே இப்ப சொல்லுவார், அவர் தயவை பார்த்தேன், அதுக்குள்ள சித்தத்தை பார்த்தேன், என்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேற துவங்கிறதை பார்த்தேன். இன்னைக்கு நெருங்கி பாருங்கள். எனவேதான் சவுல் சந்தித்த உடனே கர்த்தர் சித்தத்தை சொல்லாமல் எதுக்கு ஒப்பு கொடுக்கிற தெரியுமா? 3 நாள் ஜெபிட்டார். 3 நாள் ஜெபி. அவன் இன்னும் நீ தேவனோடு நெருங்குன்றார். நெருங்குகிறவர்களுக்கு மட்டும் நாங்க சித்தத்தை வெளிப்படுத்துவார். தூரத்தில் நிற்கிறவர்களுக்கு தேவ சித்தம் வெளிப்படாது. தூரத்தில் நிற்கிறவர்களால் தேவ சித்தத்தை செய்யவும் முடியாது. நாளுக்கு நாள் எவர்கள் தேவனோடு நெருங்குகிறார்களோ, நாளுக்கு இந்த வெளிச்சத்திற்குள் எத்தனை பேர் நடக்க, அவன் மோசே தூரமாக இருந்து இப்பொழுது இந்த வெளிச்சத்திற்குள் வர 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 ஆமென், அவன் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க துவங்குகிறது. இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போதுதான் நாம் இந்த பூமியில வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மை குறித்து அதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எபேசியர் 5:8 சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. அப்ப இந்த வெளிச்சம் என்னில் பிரகாசிக்கணும்னா நான் தூரமாய் இருந்தால் அல்ல, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட. ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் ஆண்டவர் கிட்ட நெருங்கினதை விட இன்னும் கிட்ட. ஆமென். நெருங்கி பாருங்க, உங்களை குறித்த தேவ சித்தம் வெளிப்படும். என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் காண்பிப்பார். நீ எங்க போகணுங்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். நீ எதற்காய் பிறந்தா என்பதை கர்த்தர் காண்பிப்பார். எதுக்கு இதுவரை உங்களை காத்து வருகிறார் என்பதை காண்பிப்பார். நீங்கள் இன்று சந்திக்கிற இந்த சூழ்நிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு தூரத்துல ஒரு கேப் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருந்துட்டே இருக்குது. இந்த கேப் என்னைக்கு நெருக்கமாகுதோ, ஆமென், தூதர்களை பார்க்கும் ஏசாயா தூதர்களை பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவரை பார்க்க போறார். இந்த தூதர்கள் இந்த கேப் இருக்கிறது வரையிலும் அவர் காதில் சத்தம், யார் சத்தம் தான் கேட்க தெரியுமா? தூதர்கள் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. இப்ப இதை தாண்டி ஆண்டவர் கிட்ட நெருங்கும் போது இப்ப தூதர்கள் சத்தம் அப்படியே அமைந்து யார் சத்தம் கேட்க துவங்குது தெரியுமா? ஆண்டோடைய சத்தம் கேட்க துவங்குது. என்ன சத்தம்? யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவா? சித்தம் வெளிப்படுது. தூரம் போக 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 எனக்கு அற்புதங்கள் தெரியும், ஆனா என்னை குறித்த தேவ சித்தம் தெரியாது. ஆனா நெருங்க 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 அற்புதத்தை தாண்டி என்னை குறித்த தேவ சித்தம் வெளிப்படும். ஆமென். அற்புதம் பார்க்கிறவர்களாய் போகிற கூட்டம் அல்ல கர்த்தர் விரும்புகிறது, தேவ சித்தம் செய்கிற கூட்டமாய். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அற்புதம் பார்க்கிற கூட்டமாய் அல்ல, சித்தத்தை செய்கிறவனா என்னை மாட்டுங்கப்பா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ ஹல்லேலூயா என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம். இந்த நெருங்க 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 மோசைக்கு பார்வையை மாத்திராரு பாருங்களேன். இவன் எதுக்காக இப்ப கிட்ட நெருங்கி வந்தான் தெரியுமா? இந்த முச்செடியை பார்க்க. அப்படிதான் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை அவன் பார்க்க வந்தது, இந்த முச்செடியை பார்க்க வந்த. ஆனா வந்தது அவன் பார்வை அப்படியே திருப்புறார், அவரை பார்க்க வைக்கிறார். இப்படி அவரை பார்க்க வைத்த பார்வையினுடைய ரிசல்ட் தான் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு என்ன வேணும் மோசேன்னு கேட்டதும் மோசே சொல்றார், உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே என்றார். ஆமென். உங்க மகிமையை பார்க்கறட்டார். பார்வை எப்படி தெளிவாகுது பாருங்க. இந்த பார்வை தெளிவாக 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 2வது ஒரு காரியம் நடக்கும், அதுதான் தெளிவான பாதை தெரியும். சித்தம் செய்கிறவர்களுடைய பார்வை தெளிவாகும். அப்படி தெளிவாகும் போது அவருடைய பாதையும் தெளிவாகி கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தின் இப்பொழுது சவுலுடைய பார்வை தெளிந்ததும் அவனை குறித்த தேவ சித்தம் இப்பொழுது வெளிப்படுகிறது. வெளிப்படும் போது 18வது வசனம் முதல் வாசிங்கள். அப்போஸ்தலர் 22:18 முதல் வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெபாலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் தான் இருக்கிற அந்த ஏரியாவை குறித்து இப்ப சவுலுக்கு நல்லாவே தெரியும், பவுலுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தான் சபைகளை துன்புறுத்தினவன். அது மாத்திரமல்ல, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு கூட நின்று ஆமென் எல்லாவற்றையும் செய்தது இந்த பவுல் தான். அதனால நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே ஆண்டவரே, அப்ப இந்த ட்ராக்ல நான் எப்படி ஆண்டவரை நிற்பது என்ற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தான் 21வது வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் ஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார். அவன் ட்ராக்கை கிளியர் பண்ணி காமிச்சு கொடுக்கிறார். எப்பா, இதல்ல உன் பாதை, இங்க இருப்பதல்ல உன் பாதை, இப்படி நீ பிரசங்கிப்பதல்ல உன் பாதை, நீ போக வேண்டிய பாதை இது, நீ நடக்க வேண்டிய பாதை இது. இந்த பாதை எப்பொழுது இவனுக்கு கண்ணுக்கு தெரிய வந்துச்சு என்றால், இவன் கண்கள் தெளிவான பிறகு, என் பார்வை தெளிவாகும் போது அடுத்து எதுவும் தெளிவாயிரும் தெரியுமா? என் பாதை தெளிவாயிரும். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு தெளிவாகும், எனக்கு முன்பாக பாதை செவ்வையாகும். எந்த ட்ராக்ல நான் போறது ரைட் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். எந்த ட்ராக் எனக்கான ட்ராக் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏதோ ஒரு பாதையில் ஓடுவதல்ல தேவ சித்தம், நியமித்த பாதையில் ஓடுவதே தேவ சித்தம். இந்த பாதை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன் பாதை தெரியலன்னா பார்வை கிளியர் ஆகல. பார்வை கிளியர் ஆச்சா பாதை கிளியர் ஆகும். இப்பொழுது சவுலுக்கு சந்தேகமே இல்லை, பவுலுக்கு சந்தேகமே இல்லை. ஆமென். ஒரே ஒரு இந்த துவங்கும் போது ஒரு சந்தேகம், ஆண்டவரே இங்க நான் இப்ப பிரசங்கிச்சா என்ன கேட்க மாட்டாங்களே ஆண்டவரே, காரணம் நானும் துன்பப்படுத்துகிற கூட்டத்தில் இருந்தவன், நானும் ஸ்தேவானின் மரணத்துக்கு காரணமா இருந்தவன்.
ஆனா ஆண்டவர் உடனே சொல்றார், உன் ட்ராக் இது இல்ல, இதுதான் உன் ட்ராக், புற ஜாதிகளிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவன் ட்ராக்கை கிளியர் பண்ணி அவன் அனுப்புறார். பாருங்க, இதே போலதான் மோசே கிட்டே ஆண்டவர் பேசுவார். யாத்திராகமத்திலே சொல்லும்போது 3வது அதிகாரம் அவன் பார்வை கிளியர் ஆனதும் 10, 11, 12 வசனங்களை வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஆண்டவர் இந்த ட்ராக்ல போறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னதோ 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே சொல்ற, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இப்போ இந்த மலைக்கு மோசே வந்தது எதற்கு வந்தார் என்றால், எதுக்கு வந்தாரு? ஹலோ, இந்த 3வது வானத்திலிருந்து இப்ப கீழே இறங்கி வாங்க. எதுக்கு வந்தார் மோசே? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்க வந்த மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த மலையில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேனோ இதுக்கு தான் நான் லாய்க்கு ஆண்டவரே, இதுதான் என் ட்ராக் ஆண்டவரே. இதை விட்டுட்டு இன்னொரு ட்ராக் இதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் போது கர்த்தர் என்ன அடையாளம் வைக்கிறார் தெரியுமா? இதே மலையில நீ ஜனத்தை கொண்டு வந்து ஆராதிக்க வைப்பேன்றார். அந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி எழுத வைத்தார், மோசே இந்த மலைக்கு வந்தது ஆடுகளை அழைத்து கொண்டுதான். ஆனால் ஆண்டவர் அவன் பார்வையை தெளிவாக்கி அவனுக்கு என்ன காட்டுறார்னா, ஆடை கொண்டு வரல நான் உன்னை அழைத்தது, ஜனத்தை இந்த இடத்துல கொண்டு வர நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உன்னை இப்படி நிறுத்தல்ல தேவ திட்டம். தேவனுடைய திட்டம் பெரிது என்பது விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதை தெளிவானதும் இதெல்லாம் தெளிவுபடுத்தி தான் மோசே புறப்பட வைக்கிறார். இப்படி புறப்பட்டதுனால மோசைக்கு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்பது தயக்கம் இல்லாமல் நின்றது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை தைரியமா நின்னு ஃபேஸ் பண்றார். நிற்க முடியாமல் ஓடி வந்து அதே மோசையாக்கும். அதே மோசே. ஆமென். அன்னைக்கு பலன் இருந்துச்சு, இன்னைக்கு பலன் கிடையாது. பலன் இருக்கும்போது அவனால் நிற்க முடியலை, ஆனால் இன்னைக்கு பலன் இல்லை. அப்படி இருந்த பிறகு பார்வோனுக்கு முன்னாடி சவால் விட்டு நிற்கிறான் என்றால் அவனுக்கு தெரியும் நான் நிற்கிற பாதை சரியான பாதை என்பது. பாதை தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாம தைரியமா நடப்போம். ஆனா பாதை தெரியணும்னா பார்வை தெளிவாகணும். பார்வை தெளிவாகும், பாதையும் தெளிவாகும். 3வது, அவர்கள் தெளிவாய் ஓடுவார்கள். தெளிவான ஓட்டம். என்ன தெளிவான ஓட்டம்? தங்கள் ஓட்டத்தை குறித்த ஒரு நிச்சயம் இருக்கும். 3வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் 14 வரை வாசியுங்கள், ஜெபிக்கலாம். பிலிப்பியர் 3:12 முதல் 14 வரை. நான் அடைந்தாயிற்றென்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமான ஒரு ஓட்டம். தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம் தெரியுமா? இந்த ஓட்டம் சும்மா முடியாது. இந்த ஓட்டத்தின் முடிவில் எனக்காய் ஒரு பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஓடி முடிக்கும் போது இந்த பூமியிலே நான் நினைச்ச பலன் உண்டாகுமா என்று கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா பரலோகத்தில் எனக்கு மிகுதியான பலன் உண்டு என்று நம்புகிறவர்கள் சந்தோஷமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டத்தின் முடிவை குறித்த ஒரு நிச்சயம். அது என்ன நிச்சயம்னா, நான் இப்படி தேவ சித்தத்தை செஞ்சா இந்த பூமியில என்ன கனப்படுத்துவாங்க, நான் தேவ சித்தத்தை செஞ்சா இந்த பூமியில என்ன உயர்த்துவாங்க, நான் தேவ சித்தத்தை செஞ்சா உலகமே என்ன புகழ்ந்து பேச. இது அல்ல, இது அல்ல. ஆமென். பவுல் சொல்றார், நான் பரலோக சித்தத்தை செய்வதனால இந்த உலகம் என்னை பகைக்கும், இந்த உலகம் என்னை தள்ளும், அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். காரணம், நான் ஓடுறது உலகம் தர்ற கிரீடத்துக்காக அல்ல, நான் ஓடுறது பரலோக தருகிற கிரீடத்திற்காக. ஆமென். இந்த நம்பிக்கையோடு ஓடினதுனாலதான் தன் ஓட்டம் முடிவதற்கு முன்பாகவே பவுலை எழுதி வச்சிட்டாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அடுத்த வார்த்தை சொல்லுங்க, இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஆமா, இந்த பூமியில் உள்ள ராஜா அல்ல எடுத்து தருவது,
அல்லது எங்க பாஸ்டர் எல்லாம் எடுத்து தருவது, அல்லது என் குடும்பம் எல்லாம் எடுத்து தருவது. என்ன ஓட வச்சேன் ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவர், அவர் எனக்கு எடுத்து தருவார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் ஒரு தேசத்தில் ஊழியம் செய்து, ஆமென், பல ஆண்டுகளை ஊழியம் செய்து அநேக விசுவாசிகளை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தி, ஆமென், திரும்ப அவர் ஊருக்கு திரும்பி ஷிப்ல வந்துட்டு இருக்கும் போது, அவர் அடைய வேண்டிய அந்த துறைமுகம் பக்கத்தில் வரும்போது அந்த கிளாஸ் வழியா பார்க்கிறார். தான் இருக்கிற அறையிலிருந்து ஒரு திரள் கூட்டம் அந்த கரையில நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சிலர் கையில பூ இருக்குது, சிலர் கையில ஷால் இருக்குது. ஆமென், பயங்கர ஆர்ப்பரிப்பின் சத்தம். இவர் என்ன நினைச்சிட்டார்னா, ஆமா, என்னதான் வரவேற்கிறதுக்கு சபை மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படி ஆசையா அவர் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு அந்த கப்பல் இருந்து வெளியில வரும்போது, வெளியில வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணல. கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. இந்த கூட்டம் எதுக்கு வந்துச்சுன்னா, இவரை வரவேற்கல, அந்த கப்பலுக்குள்ள அந்த கவர்மெண்ட்ல உள்ள ஒரு ஆள் இருந்திருக்கார். அவன் மதிக்கத்தக்கவர், ஒரு கெஸ்ட், ஒரு சீஃப் கெஸ்ட். அவரை வெல்கம் பண்றதுக்காக இந்த மக்கள் எல்லாம் வந்து அவர் வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவரை சரி என்ன கூப்பிடுறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா பார்த்தா, வீட்டுல இருந்து மனைவியும் வரல, ஒருத்தரும் வரல, வீட்டுல இருந்து யாரும் வரல, சர்ச்சில் இருந்து யாரும் வரல. இவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிட்டு, என்ன ஆண்டவரே, நான் ஏதோ ஆண்டவரை செய்ய போனேன், உங்க ஊழியத்தை தான் ஆண்டவரை செஞ்சுட்டு வந்தேன். ஆமென், உலகத்தானுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கும்போது என்ன ஆண்டவர் என்ன தேடுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லையா ஆண்டவரே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேச தொடங்குற, மகனே நீ மேல வா, உனக்கு இங்க மதிப்பு இல்லை, நீ பரலோகத்துக்கு வா, நான் உனக்கு ஒரு வரவேற்பு வச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு கனத்தை வச்சிருக்கிறேன். ஆமென், இங்க உள்ள ராஜாக்கு இங்க உள்ள ஜனம் கனத்தை கொடுக்குது, நீ அங்க வா, உனக்கு நான் இங்க கனத்தை வச்சிருக்கிறேன். ஆமென், எந்த கனத்தை நாடி ஓடுகிறீர்கள்? யார் உங்களை கனப்படுத்தணும்னு ஓடுறீங்க? ஊழியம் செய்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால், சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் அன்பாய் சொல்லுகிறேன், மனுஷனிடத்தில் கனத்தை பெறுவதற்கு ஊழியம் செய்யாதே, கர்த்தரிடத்தில் கனத்தை பெறுவதற்காக ஊழியம் செய். கர்த்தருக்காக ஊழியம் செய், கர்த்தருக்காக உண்மையான ஊழியம் செய். உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவர் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாய் ஓடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரையோ பிரியப்படுத்த, யாருக்காகவோ யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக அநேக காரியங்களை நாம் அவர்களை பிரியப்படுத்த செய்து கொண்டிருக்கிறோம். சபையே, ஆமென், நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமான ஓட்டம் இருக்கணும். என் ஓட்டம் முடியும் போது, ஆமென், ஆமென், நம்ம ஓட்டம் முடிஞ்சு கல்லறையில வச்சது எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? நல்ல போராட்டத்தை. அது குடிச்சிட்டு செத்தவனுக்கு அப்படிதான் எழுதுவாங்க. அவரை நல்ல போராட்டத்தை, அவர் போராட்டத்தை முடிச்சாரு, அவருக்கு எழுதுவாங்க. எழுதுறதுல விஷயம் கிடையாது. இந்த உலகம் எழுதி வைக்கிறதல்ல, பரலோகம் எழுதணும். நல்ல போராட்டத்தை போராடினோம், கொஞ்ச காலம் ஓடினாலும் அது கிறிஸ்துவுக்காக ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக அப்படி எழுதிருக்கலாமா? கஷ்டப்பாடு சகிப்பதினா கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு. ஆமென், வாழ்றது கொஞ்ச காலம் தாங்க, கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நாட்கள். நீ எத்தனை காலம் இந்த பூமியில இருக்க போறோன்னு தெரியல. உன்னை ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபித்து விட்டது. அவர் புறப்பட்டு விட்டார், இதோ வாசல் அருகே வந்து விட்டார். தேசம் அதை நமக்கு காண்பிக்கிறது, அரசியல் அதை காண்பிக்கிறது, இயற்கை அதை காண்பிக்கிறது, ஒவ்வொன்றும் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் பலனோடு வரப்போகிறார். அந்த பலனை சுதந்திரிக்கிற பாத்திரமானாய் நாம் மாற வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இனியுள்ள நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காய் வாழுங்கள், சித்தம் அறிந்து ஓடுங்கள், தெளிவான பார்வையோடு தெளிவான பாதையிலே தெளிவான நிச்சயத்தோடு ஓடுங்கள். நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். பாடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் உங்கள் 2 கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தியவாறு ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் எதை செய்ய முயற்சிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவர், என் சித்தம் வேண்டாம், உம்முடைய சித்தம் என்னில் பூர்ணமாகட்டும். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி செபிங்க, எனக்கு தெளிவான பார்வையை தாங்கப்பா. ஏதோ செய்கிறவனாய் அல்ல, இருளில் இருக்கிறவனாய் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்க, வெளிச்சமுடையவனாயிருக்க, ஆண்டவரே தரிசனமுடையவனாயிருக்க, என்னை குறித்து தேவன் விரும்புகிறவைகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறவனாயிருக்க எனக்கு கிருபை தருவீராக. என்னில் மறைந்திருக்கிற அத்தனை செதில்களும் கீழே விழட்டும் ஆண்டவரே. என் கண்கள் தெளிவாக்கப்படுவதாக, என் பாதை தெளிவாகட்டும். ஏதோ ஒரு பாதையில் நடந்தால் அல்ல, தேவ சித்தத்தின்படி நியமித்த பாதையில் நடப்பதே நித்தியத்தில் என்னை கொண்டு சேர்க்கும் ஆண்டவரே.
அவன் நிச்சயமான ஓட்டம். என் ஓட்டத்தை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இந்த ஓட்டம் வெறுமையாய் முடியாது. எனக்கான பலன் பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய பலன் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் வரும்போது தமது பலனால் என்னை திருப்தியாக்குவார். இந்த வார்த்தைகளின்படி சபையை உருவாக்கும், சபையை நடத்தும். கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு தெளிவான பார்வையோடும் தெளிவான பாதையிலே தெளிவான ஓட்டத்தோடு ஓடி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தரை வழி நடத்தும். உம்மை இறுக்கமா பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, போக்கில் வரத்தில் காத்து கொள்ளுங்க. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. சித்தம் செய்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்து முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.